தம்பி தேசியம் வணக்கம். இன்னைக்கு என்னப்பா சாவர்கர் பிறந்த தினமாமே. ஆமா. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருப்பேங்கப்பா. என்ன கேள்விப்பட்ட? இந்த மன்னிப்பு கடிதம் எழுதினாரு, அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா இல்ல சொல்றாங்க? நீ முரசொலி மட்டும் தான் படிக்கிறேன்னு இது மூலமா தெரிய வருதுப்பா. இல்ல சரி, அப்ப அது பொய் செய்தியா இருந்தா உண்மையை நீ சொல்ல கேட்போம். இப்ப பிரிட்டிஷ்காரங்க அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே கண்டு நடுங்கின ஒரு ஒரு மிகப்பெரிய வீரர் தான்ப்பா சாவர்கர். சரி. அவருடைய ஒரு புக்கு அது வெளியே வந்துடக்கூடாது என்று அவ்வளோ பெரிய ஒரு தடை விதிச்சாங்க. அவரை க்ளோஸா மானிட்டர் பண்ணி அவ்வளோ ஆண்டுகள் அந்தமான்ல வசிச்சு பல நபர்களை தயார்படுத்தி சுதந்திரத்திற்காக ஆயுத போராட்டத்திற்காக இன்ஸ்பயர் பண்ணி நிறைய செஞ்சிருக்காரு. ஆனா கடைசியாக உங்களுக்கு ஞாபகம் வரலாம் இந்த மன்னிப்பு கடிதம் மட்டும் தானே. எனக்கு ஒரு டவுட், இப்போ அவர் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதிட்டாருங்கிறீங்க. அதனால பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட அடிபணிஞ்சிட்டாருன்ட்டு கடைசி வரைக்கும் நீங்க தான் எங்களை ஆள வேண்டும், எங்களுக்கு சுதந்திரமே கொடுக்காதீங்க என்று சொல்ற நீங்க எப்படிப்பா அவரை விமர்சனம் செய்வீங்க? படுத்தே விட்டீர்கள் நீங்கள். ஒண்ணு இதுல நான் ஒண்ணு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். நான் இந்த காலாபாணின்னு ஒரு படம் பார்த்திருக்கேன். மலையாளத்துல வந்துச்சு, தமிழ்ல சிறைச்சாலைன்னு வந்துச்சு. ஐ திங்க் மோகன்லால் நடிச்சாரா? மோகன்லால், நம்ம பிரபு, இளைய திலகம் பிரபு நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல சாவர்கரை காமிச்சிருப்பாங்க. சாவர்கர் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீரமான இதெல்லாம் சொற்பொழிவுலாம் ஆற்றுவாரு. ஸோ அவரை அந்த படத்திலே கெத்தா தான் காட்டியிருப்பாங்க. ஸோ நான் என்னன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, அதுக்கு உண்மை என்ன அப்படின்னு கேட்கறதுக்காண்டி தான். நான் உன்னை பர்சனலா அட்டாக் பண்ணலப்பா, உனக்கு பின்னாடி இருக்கு பாத்தியா ஒரு கூட்டம், அதான் அட்டாக் பண்ண. இல்லப்பா, யாரு என்ன சொன்னாலும் வரலாற்றை திரித்து எழுத முற்பட்டாலும் இன்னைக்கு இந்தியா முழுக்க அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் பின்னாடி நிறைய கதைகள் சொல்றாங்க. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வரலாற்றுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்ப வரலாற்றுல பார்த்தோன்னா இப்ப இந்து மன்னர்களுடைய இதெல்லாம் எழுதியிருக்காங்களா புத்தகங்கள்ல? இல்ல. ஆனா இஸ்லாமிய மன்னர்களுடைய வரலாறு ஃபுல்லா புத்தகங்கள் எழுதியிருக்கு. அந்த மாதிரி யார் எழுதுறாங்களோ அவங்கள பொறுத்து தான் இது வேறுபடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹிஸ்டரி என்று சொல்வார்கள். ஆமா, நீ கேள்விப்பட்டிருக்கியா? யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கதை மாறிவிடும். அதனால்தான் உண்மையான வரலாறை படிக்க வேண்டும். நீங்க பகத்சிங் போன்ற மிகப்பெரிய வீரர்களை உருவாக்கியது, அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சாவர்கர் என்று நம்ம நிறைய நிரூபிக்கலாம். சுதந்திரம் என்றாலே காந்தி நேரு காந்தி நேரு என்று திரும்ப திரும்ப அந்த ரெண்டு பேரை மட்டுமே சொல்லி இன்னும் பல சுதந்திர போராட்ட வீரர்களை, குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் பட்டேல் போன்றவர்களை மழுங்கடிச்சாங்களோ அதை விட அதிகமாக மழுங்கடிச்சா கூட பரவாயில்ல, எப்ப பாரு 24 மணி நேரமும் அவதூறு பரப்பி எப்படியாவது அவரை மட்டம் தட்ட வேண்டும் என்று மிகப்பெரிய கூட்டம் வேலை செய்தது. ஆமாப்பா, இது நமக்குள்ள கருத்து. மக்கள் சாவர்கரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாவர்கர் என்று சொன்னா ஞாபகம் வந்துச்சு, இப்போ ஆன் தி ஸ்பாட் ஞாபகம் வந்துச்சு. சாவர்கரை பத்தி நம்மளுடைய சேனல்ல அமருவி தேவநாதன் அவர்கள் 2 மிகப்பெரிய எபிசோட் பேசியிருக்காரு. ஆரம்பம் முதல் இறுதி வரை. அந்த 2த்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, மறக்காம கொடுத்துருங்க. ஆமா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்களும் போய் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோக்களை பாருங்க. சாவர்கரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சாவர்கர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த செய்திக்கு போயிருவோம்ப்பா. நமக்கு என்னப்பா இருக்கவே இருக்கு திமுக. பாத்தியா? என்ன பார்த்தேன்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு லிஸ்ட் கொடுத்துட்டீங்களே. ஆமாப்பா, அந்த செய்தி துவாரகை செல்வன் சொல்லுவாருப்பா, நீ வேற செய்தி சொல்லுங்க. சாரி, ஓகே அப்படியா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியாதுப்பா. இப்போ அண்ணா பல்கலைக்கழக தீர்ப்பு வந்திருக்கு, ஞானசேகரன் குற்றவாளி என்று. ஆமா, இதே மாதிரி பொள்ளாச்சிக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சுப்பா. ஆமா, எல்லாரும் என்ன குதிச்சிங்க, நீதி நேர்மை நியாயம் ஜெயித்தது. இப்ப சொல்லுங்களேன், ஒரு தடவை சொல்லு. நீதி நேர்மை நியாயம் ஜெயித்தது. நியாயம் சொல்லு. நியாயம் ஜெயித்தது. எப்பா இது அந்த மாதிரி என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதாவது ஒரு குற்றவாளி, அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் இப்பதான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை யாராவது கொண்டாடுவாங்களா? சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒருத்தர் தண்டிக்கப்பட்டாருன்னா அவருக்கு நம்ம இது பண்ணணும்பா. இப்போ ஒரு நியாயம் கிடைச்சிருக்குல்ல, அவங்க பக்கம் நின்னுதான் நம்ம கொண்டாடணுமே தவிர குற்றவாளிக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு நம்ம கொண்டாடக்கூடாது. என்ன சொல்ல வர? அதான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்களுமே இந்த நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறோம். இது நாங்க ஆட்சியில் இருக்கிறனாலதான் இந்த இது. முதல்வரே ட்வீட் போட்டாரு பொள்ளாச்சிக்கு. இப்ப ட்வீட் போட்டாரு. அகைன் அதான் சொல்றேன், இந்த பொள்ளாச்சிக்கு நீங்க எவ்வளவு குதிச்சிங்க. அதிமுக ஆட்சியில் நடந்துருச்சு, அதிமுக ஆட்சியே கேவலமான ஆட்சி. ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்தாலே அந்த கேவலமான ஆட்சி. சரி, பாலியல் அத்துமீறல் நடந்து உங்களுடைய கட்சியினுடைய க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருக்கிற ஒருத்தர் இது மாதிரி குற்றம் செய்திருக்காரு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்னப்பா இது? என்ன எங்க கட்சியில ஒரு அனுதாபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 5 மாசத்துல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தெரியுமா? இதே வேற ஏதாவது ஒரு ஆட்சி. அதான் ஞானசேகரனுடைய வழக்கறிஞர் கேக்குறாரு, ஏன் இவ்வளவு விரைவாக முடிச்சிட்டீங்க இந்த வழக்க? ஞானசேகரன் தவிர வேற எந்த குற்றவாளியுமே இல்லையா அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. இல்லப்பா, பேட்டி அப்படிங்கிறது யாருனாலும் கொடுக்கலாம். ஆனா நீதி அப்படிங்கிறது நீதிமன்றம் தான். அதை நம்ம விமர்சிக்கவோ இல்ல அதுக்கேற்ற மாதிரி பேசவோ கூடாது. அதனால நான் என்னன்னா, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி நம்ம இங்க விவாதிக்கிறது தப்பு. அதனால இதை கடந்து போயிருவோம். செய்தியா சொல்லிட்டு போயிருவோமா? செய்தியா சொல்லிடுவோம்.
ஆமா, ஞானசேகரன் குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இதுக்கு 2ஆம் தேதி என்ன தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 2ஆம் தேதி. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வேற ஏதாவது செய்தி வச்சிருக்கேன், முக்கியமா நான் ஒரு செய்தி வச்சிருக்கேன். நேத்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பத்மா அவார்ட்ஸ் பாத்தியா? பத்மா அவார்ட்ஸா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த விருதுகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, காங்கிரஸ் ஆட்சியில பத்மா அவார்ட்ஸ் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு. ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்ல, யாருக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க வந்து உங்களுக்கு சாதகமாக எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஹிஸ்டரியை படிக்கலாம். நம்முடைய சேனல்ல கூட பத்ம விருது பெற்ற வேலு வாசன் பறை இசை கலைஞருடைய இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கோம். அதே டிஸ்கிரிப்ஷன் தரோம். இல்ல நீ வந்து அவர் வந்து பத்ம பூஷனா விபூஷனா அவருக்கு என்ன பத்மஸ்ரீ நினைக்கிறேன், பத்மஸ்ரீ கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட பைட்டை வாங்கி போட்டிருக்க. நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம சேனல்ல வேலை பார்த்தவருக்கு ஏதோ பத்மஸ்ரீ கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அது ஃபியூச்சர்ல நம்ம கிடைக்கலாம்ல, உனக்கு கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். வேற செய்தி என்ன இருக்கு? அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பத்மா விருது பெற்றவர்கள். யார் யாருன்னு பார்த்தோம்னா, மிருதங்கம் வித்வான் குருவாயூர் துரை அவர்களுக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சீனி விஸ்வநாதன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுக்கப்பட்டிருக்கு. தெருக்கூத்து கலைஞர் கண்ணப்ப சம்பந்தன் அவர்களுக்கு அகைன் பத்மஸ்ரீ வழங்கப்பட்டிருக்கு. பரதநாட்டியம் டான்சர் சோபனா அவர்களுக்கு பத்ம பூஷன் வழங்கப்பட்டிருக்கு. சரிப்பா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு செய்திக்கு வருவோம். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் திருவொற்றியூர் போயிருக்காருல, நேத்து குளத்தூர் போனாரு, இன்னைக்கு திருவொற்றியூர் போயிருக்காரு. அங்க வந்து ஒரு மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சுட்டு மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரே வழி கச்சத்தீவை மீட்பதுதான் அப்படின்னு கர்ஜித்து இருக்காருப்பா. சூப்பர். கச்சத்தீவு வரைக்கும் கேட்டிருக்குமா அந்த கர்ஜனை? இல்லப்பா, என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுல மீனவர் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு காரணம் நாங்க தாங்கிறாரு. அதுக்காக அதான் மத்திய அரசு தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதனால மீண்டும் மீட்டு கொடுங்க, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. அதே மாதிரி தேர்தல் வேலைகளும் ஒண்ணு பார்த்தேன்ப்பா, அது கச்சத்தீவை நீங்க கொடுத்துருவீங்க, நாங்க வந்து அதை மீட்கணும். மீத்தேன் ஈத்தேன் செந்தேன் எல்லா தேரும் நீங்க நக்குவீங்க, அதை காப்பாற்றணும். நீட்டை நீங்க கொண்டு வருவீங்க, நாங்க ஒழிக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டா போட்டு எல்லா தப்பும் நீங்க பண்ணிடுவீங்க. அது சரி செய்யு மோடி அரசாங்கத்தை பார்த்து கேள்வி மட்டும் எழுப்பிட்டே இருப்பீங்களா? இல்லப்பா, கேள்வி எழுப்புறது ஒரு பக்கம் இருக்கு, மக்கள் பிரச்சனைகளை பேசணும், அதான் பேசியிருக்கோம். அதே மாதிரி தேர்தலும் நெருங்குது, அதனால ஒவ்வொரு இடத்துக்கா போகணும். கச்சத்தீவை நாங்க தூக்கி கொடுத்துருவோம், நீங்க வந்து மீட்டு கொடுங்க. அதெல்லாம் இல்லப்பா, எது எப்ப கொடுத்தது? இந்திரா காந்தி மத்திய அரசு தான் கொடுத்தது. எப்பவுமே மத்திய அரசு நமக்கு பிரச்சனையா தான். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு டாக்குமெண்ட் வெளியாச்சு பாத்தியா, அண்ணாமலை வெளியிட்டாரு. தமிழகத்துல கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு தான் கொடுக்கப்பட்டது என்று அண்ணாமலையோட டாக்குமெண்ட்ல இருக்கு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கு, அது போய் பாத்துக்கோ. அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லப்பா. நேத்து பாத்தியா சேகர் பாபு அவர்களோட டான்ஸ? அவர் டான்ஸ் இல்லப்பா, அகை நேத்துக்கு நான் அதான் சேகர் பாபு டான்ஸ் சொல்லிட்டு என்னோட வீடியோல. சேகர் பாபு டான்ஸ் இல்ல, சேகர் பாபு அவர்கள் ஏற்பாடு செஞ்ச டான்ஸ். இல்லப்பா, அவருமே இப்படி கை தட்டி ஆடினார்ல, இவ்வளவுதான், ரசிச்சாரு கை தட்டி. அதான் என்ன இருந்தாலும் ஒரு துள்ளல் இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது, அதனால சொல்றேன். வேற இளமை திரும்புதே அது வேற இருந்துச்சா? ஆமா, பாத்தியா இந்த மாதிரி மக்கள் ஆதரவு ஏதாவது ஒரு தலைவருக்கு இந்தியால இருக்கா? நீயே சொல்லு. என்னப்பா அது ஏற்பாடு பண்ணா யாரோட வந்து ஆடுவாங்க? அதெல்லாம் கிடையாதுப்பா, மக்கள் வந்து அவங்களா முன் வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு ஆடிருக்காங்க. திடீர்னு முதல்வர் தெரிஞ்சு டப்புடு ஒன்றாக கூடி இந்த படத்துல எல்லாம் ஹீரோ ஆட ஆரம்பிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் ஆட ஆரம்பிச்சாங்க, ஒரு பெண்மணி. அவங்கள மாதிரி எல்லாரும் கோரியோகிராஃபி கத்துக்கிட்டு ஆடி இருக்காங்கல்ல. இதுல என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு வந்து வேற வேற பாட்டை போட்டு சிங் பண்ணி போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மலைய ஒரு நாட்டாம அந்த பாட்டுலாம் அது போடுறாங்க, பொருந்தது. இன்னொரு பாட்டு நான் காட்டுறேன், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாங்க, அதுவும் சிங்க் ஆகுதுப்பா. அதையும் சொல்லு. இப்படி நீ பேசிக்கிட்டே இரு, உன்னை தூக்கி ஜெயில போட போறாங்க, அப்பதான் உனக்கு தெரியும் என்ன பிரச்சனை. எங்களை பார்த்து பாசிசம்ங்கிறியே, எத்தனை காலம் ஏமாற்றுவார்னு கேட்டதுக்கே ஜெயில போடுவேங்கிறியே. இல்லப்பா, பாசிசம் இல்லாம பாயாசமா? முதல்வரை பார்த்து இப்படி எல்லாம் பேசினா அது தப்பு. நீ கிளம்பு இங்க இருந்து. தம்பி துவாரகை செல்வன், வணக்கம். வணக்கம். என்ன சட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு? என்ன இருந்தாலும் நம்ம இயக்கத்துக்கான சட்டலப்பா, அதனாலதான் திருநீர் பட்டு வச்சிருக்க, அதையும் போட்டா நல்லா இருக்கும். இல்லப்பா, இன்னைக்கு துண்டு எல்லாம் போடுறது கிடையாது. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். இவர் இருக்காருல்ல, நடிகர் கமலஹாசன், ஆமா, அவருக்கு இன்னைக்குதான் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. அவருக்கு பார்த்தேன். ஆமா, உங்க கட்சிக்காரர் தானே? எங்க கட்சி இல்லப்பா, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய அந்த இதெல்லாம் இருக்கல பேச்சு எல்லாமே எங்க கட்சி மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்து அவர் வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. எதுக்கு தனியா வச்சிருக்காருன்னா, அப்பதான் கூட்டணி கட்சின்னு இருக்கும். அதனால எப்படியும் அந்த டார்ச் எல்லாம் எரிஞ்சு டிவி எல்லாம் உடைச்சு எப்படியோ ஒரு சீட்டை வாங்கிட்டாரு. என்ன இருந்தாலும் ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தேன்னா அவருக்கு வந்து இந்த சீட்டு கொடுத்தது கெட்ட நேரமோ என்னமோ தெரியல. கர்நாடகால வந்து போயிருக்காரு இந்த தக்லைஃப் பட ப்ரமோஷனுக்காக. அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும்.
ஆமா அது உண்மைதான். ஆனா இருந்தாலும் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கன்னடர்கள் வந்து ஏத்துக்க தொடர்ந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டு வந்த கமலஹாசன் ம். இப்போது 6.5 கோடி கன்னடர்களுடைய உணர்வுகளையும் அண்ணே, புண்படுத்திட்டாரு எனக்கு ஒரு doubt அப்படின்ட்டாரு. இருக்கு. ம். அவர் பேசுறது நமக்கே புரியாது, அங்க ம். உள்ளவங்களுக்கு எப்படி புரிஞ்சுச்சு? அது இங்கிலீஷ்லயே ஏதோ பேசியிருப்பாருப்பா. ரைட் ரைட். என்னன்னா அவருடைய போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறாங்க. பாவம் சிம்பு வேற இவர் கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டாரு. ஐயோ. ஏன்னா போஸ்டர்ல 2 பேரும் தானே இருக்காங்க. ம். சிம்புவையும் பிடிச்சி இழுத்து கிழிக்கிறாங்க. ஆ. அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய Doubt தான். கேள்விக்குறியா இருக்கு. ஆமா. கமலஹாசன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இன்னொருத்தர் இருக்காருல்ல யாரு? உங்க கட்சி, அதாவது வைகோ, ஆமா. செயல் வீரரா என்ன சொல்லுவீங்க, தளபதியா? அதாவது யமுனை நதிக்கரையில் 7 பிரதமர்களை அதிர விட்டவர். அதுதான் அவருடைய இது. ம். பயங்கரமா இருக்கே டைலாக்லாம். ஆமா, ஆமா. அவருக்கு ஏன் கொடுக்கல? இல்லப்பா அவருக்கு வந்து ஏற்கனவே உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல. சோ அதனாலதான் அவருக்கு கொடுக்கல. இல்லைன்னா என்னென்னமோ அவருக்கு கண்டிப்பா சொல்லியிருக்காரு. கொடுத்திருப்பாங்க. என்னைக்கா இருந்தாலும் நான் தளபதிக்கு துணை நிப்பேன், உயிர் போற வரைக்கும் நான் தளபதியோட தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. கடைசியில அவரு கொடுக்காம இல்ல விட்டீங்க. இல்ல இதனால பிரச்சனைன்னு சொல்றியா நீ? அவர் வந்து வாலண்டியரா தான் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ம். நேத்து இவர் கூட பேட்டி கொடுத்திருக்காரு துரை வைகோ அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இதுவரைக்கும் மாநிலங்களவை நாடாளுமன்றத்துக்கு உள்ள முழங்கின வைகோவின் குரல் இப்ப வந்து மாநிலங்களவைக்கு வெளியனா எப்படி கேக்கும். வீட்ல? வெளியே கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ம். எங்க கேட்டாலும் என்ன மக்கள் பிரச்சனைகளான பேசுறாரு. உங்களை மாதிரி தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காரு. வைகோ அவர்கள் பேசினாலே மக்களுக்காக பேச்சாதான் இருக்கும். நேத்து நம்ம கூட பேசியிருந்தோம். ம். சோ 2 பேரு இந்த வில்சன் அவர்கள் ஆமா, இவங்களுக்குலாம் ஆமா. கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா ம். இப்போ அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா. எஸ்ஆர் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதாவது சேலத்துடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு. விளக்கு மாவட்ட பொறுப்பாளர். ஆமா. ம். அவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க யார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சல்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா. யாருன்னு தெரியுமா? அதான் அவங்க வந்து ஒரு பேச்சாளர். டிவி ம். விவாதங்கள்லாம் கலந்துக்குவாங்க. இதை பத்தி நான் ஒரு மோனோலாக் பண்ணியிருக்கேன்ப்பா. ம். அதையும் மக்கள் நீங்க பார்த்துட்டு வாங்க. லிங்க் கொடுக்குறோம். ஓகே. சல்மாவை பத்தியெல்லாம் நல்லா பேசியாச்சு. ம். இப்ப என்ன ஒரு கேள்வினா, ம். அதிமுக சார்புல யாருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறதான் ஆமா. கேள்வியா இருக்கு. இது இன்னுமே வந்து அதிமுகவுக்குள்ளே நிறைய பேருக்கு அது கேள்வியா தான் இருக்கு. ம். ஏன்னா அவங்க தேமுதிக கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ம். சோ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதிமுகவுக்குள்ள. ஏற்கனவே அதிமுக என்னன்னா ம். ஜி.கே. வாசனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. ஆமா. அதே மாதிரி ஓபிஎஸ் அணியில இருக்கக்கூடிய தர்மருக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. ம். அதே மாதிரி இப்போ வந்து அதிமுகவை சேர்ந்த எம்பிக்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்காங்க. ம். சிவி சுண்முகம் இந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க. ஸோ அதிமுக அந்த 2 சீட்டையும் அவங்களே வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காருல்ல, ஆமா. அவருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படிலாம் பேச்சு போயிட்டு இருக்கு, ஒரு டாக்கு. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாதிரி எம்பி பதவிக்கு வந்து அவர் ஆசைப்படல. அவர் எம்எல்ஏவா மீண்டும் ஜெயிக்க தான் விரும்புறாருன்னு சொல்றாங்க. பாப்போம் எதிரானும் பொறுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியாயிரும். ம். விந்தியா வேற கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா. எல்லாமே பொறுத்து வந்து பார்த்தா தான்ப்பா தெரியும். ஞானசேகரன் இருக்காருல்ல, ஆமா. உங்க கட்சிக்காரரா தான் இருந்தாரு. இப்ப இதை பத்தி தான்ப்பா அவன் அந்த தேசியம் வந்து பேசிட்டு போனா. நீயும் அதை பத்தி தான் பேசுறியா? அவர் குற்றவாளியா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்கல்ல, ஆமா. அது வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ம். சோ பாத்தியா? அதையும் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வரவேற்பு கொடுத்திருக்காரு. ம். நானுமே வரவேற்பு கொடுத்திருக்கேன். என்ன இப்ப இந்த இன்னொரு தீர்ப்பு? விஷயம், ஆர்எஸ் பாதி வரவேற்பு கொடுத்திருந்தாரு, பாத்தியா இல்லையா? ஆமாப்பா அவர் என்ன சொல்றாரு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாத்தியா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காதா? ம். நீங்க, அதாவது உங்க மகளிர் அணி கனிமொழி இருக்காங்கல்ல, ம். சோ அவங்க ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க சென்னையில. ஆ. அந்த கூட்டத்திலேயே வந்து பெண் காவலர் ஒருவர் கிட்ட வந்து திமுக காரர் வந்து தவறா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ம். சோ அப்ப என்ன, அதெல்லாம் என்ன சொல்லுவ? இல்லப்பா இது வந்து ம். அங்கங்க நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். சிலர் வந்து இது பண்ற தப்புனால ஒட்டுமொத்த கட்சியுமே நீங்க சொல்லிடக்கூடாது. 5 மாசத்துல நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல. வேற ஏதாவது ஒரு ஆட்சியில இந்த மாதிரி நடவடிக்கை பார்த்திருக்கியா நீ? மாசத்து நடவடிக்கை எடுக்க அதெல்லாம், இந்த உருட்டெல்லாம் அப்புறம் விடு. ஆ. அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுல, ஆமா. சோ அந்த கேஸ வந்து உயர்நீதிமன்றமே சுமோட்டோவா எடுத்துச்சு. ம். சோ ஆனா இது வந்து சிபிஐ கைக்கு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கேஸ் போட்டுலாம் வாதாடினீங்க. ம். சோ அதெல்லாம் நீ என்ன சொல்லுவ அப்ப? அது ஏதாவது காரணம் இருக்குப்பா. எல்லாமே அரசுகள் வந்து ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். ம். நீ இதெல்லாம் விட்டுட்டு வேற நல்ல செய்தியா இருந்தா சொல்லு தம்பி. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ம். அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையாங்கிறதான் கேள்வி. ம். எதிர்க்கட்சி தலைவர், எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இவங்கெல்லாம் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய சட்டம் ஒழுங்கா வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி. இதுல நேத்து நீ ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆமா. விஜய் வந்து ஏதோ அவங்க வியாசர்பாடியில் நடந்த தீ வியாசர்பாடியில, விபத்து. ஆமா. அது வந்து இன்னைக்கு சீமான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, நானும் இது வந்து பார்த்தேன். எதேச்சாதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு இருக்காரு. உண்மைதானே சொல்லியிருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப சீமான் கட்சியில இருந்து 1008 பேர் விலகி போறாங்க. ம். இப்ப தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு பெண் கூட விலகி போனாங்க. ஆமா, ஆமா. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த கட்சியில ஆணாதிக்கம் இருக்கு, எதேச்சாதிகாரம் இருக்கு, அதனாலதான் நாங்க விலகி போறோம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டவங்க எங்க ஆட்சியை நோக்கி இந்த மாதிரி பேசலாமா? அதுக்கு அருகதை இருக்கா உங்களுக்கு?
நீ சொல்ற பத்தியானே அத உங்க கட்சியில வேற யாராச்சும் தலைவராச்சும் வர முடியுமா? என்ன உங்க தலைவர்? குடும்பத்தை தாண்டி இல்லப்பா, நீங்க எல்லாம் இந்த ஏதச்சதிகாரம் இத பத்தி எல்லாம் நீ பேசுற பத்தியா? எங்க குடும்பம் அதான் எனக்கு அப்படிங்கிறதுக்காண்டி பெரிய காமெடியா யாருக்குமே இருக்கு. தலைவர் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அதுக்கான தலைவர் பதவியை கொடுக்குறோம், அவ்வளவுதான். உழைக்கிறாங்க. ஆமா உங்க சின்னவர்லாம் வளர்ச்சுதான் வந்தாரு அப்ப. ஆமாப்பா, அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு, செங்கலை காட்டி எப்படி இது பண்ணாரு, படங்கள்ல நடிச்சு அது மூலமா மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கு. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ எல்லாம் 2000க்கு அடுத்து பிறந்தவன் தானே, உனக்கு இதெல்லாம் தெரியாது தம்பி.